ஆதலினால் காதல் செய்வீர். தமிழ் அறியும் நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கும் வாசகம் இது. காதல் அழகானது, காதல் தவிர்க்க முடியாதது. இந்த குழந்தையை வாழ்த்த வருகிறார்கள். கண்ணன் பால் காதல் கொண்டிருக்கும் ஒரு சிறு பெண் பரதம் வெண்ணெய் விற்கச் செல்கையிலே பொது சந்தையில் கண்ணன் அவளை வழிமறிக்கின்றான். காதல் லீலைகளில் ஈடுபட முயல்கின்றான். Congratulations மற்றும் very well done. Now interestingly மற்றும் this song takes me back to 60 years. சார், இந்த குழந்தையோட அப்பா அம்மாவும் ஸ்டேஜுக்கு வந்துருங்க சார். When I was a medical student,
I had a roommate by name Dr. Ramana Reddy, Pruduttur. அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெமினைன் கேரக்டர்ஸ் அவருக்கு இருந்தது. சுமதி மேடம் கொஞ்சம் மேல வந்துருங்க. வாங்கம்மா. பரதமும் பரதமும். So that Ramana Reddy and myself used to play this drama. That fellow was Radha and I was Krishna. This song was very popular those days when we were medical students. All culturals we used to play this. That Ramana Reddy later became MLA Pruduttur, became an excellent leader. Because now he is no more, but he was a very famous man in Pruduttur. He was my roommate and 1 year junior. So this takes me back to 60 years of my memory. குழந்தைக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. சிஎம்கே ரெட்டி அவர்களால் மற்றும் டாக்டர் சுமதி ரெட்டி அவர்களால், அப்பாசாமி ரெட்டி அவர்களால் மூவரும் வாழ்த்துகிறார்கள். வாழ்த்தி பேசுமாறு ஓரிரு வரியில். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக ஆடியிருந்தா, அதை விட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருந்தா. அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவங்களுக்கு அதை இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியும். அரமண்டியில் உட்காரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது த்ரூ அவுட் அவர் டான்ஸில் அதை மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. கல்வி அறக்கட்டளை சார்பாக நீங்கள் விழா நடத்துறீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து மரியாதை சொல்லியிருக்காங்க. 2 minutes சொல்லுங்கள். ஒரு சின்ன விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து நல்ல மேக்கப் பண்ணியிருந்துருக்கலாம், நல்ல ரியலான அந்த பரதநாட்டியம் காஸ்டியூமில் வந்திருக்கலான்னு சொன்னாங்க. ஏற்கனவே அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இப்படி நினச்சோம். அடுத்த மாநாடில் வாய்ப்பு இருந்தால் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆடுவோம். இந்த நேரத்தில் நான் ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாநாடுன்னு சொன்னதும் எனக்கு எங்கள் திருவண்ணாமலையை சேர்ந்த வீரமணி அண்ணன் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பாப்பா அங்கே ஆடணும்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி சார்பாக வீரமணி அண்ணனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல்.